நிறைய டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் சமைச்சிருக்கோம். இன்னைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டியான டிஷ் சமைக்க போறோம். ஹலோ மேடம். ஹாய் மீரா மேடம், இன்னைக்கு நம்ம ருசியில என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு எல்லா ஃபேவரட் கட்டி ரோல்ஸ் பண்ணலாம். சப்பாத்தி ரோல்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஆமா. சப்போஸ் லைக் சப்பாத்தி பிளஸ் உள்ள ஃபில்லிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம நல்ல ப்ரோட்டீன் பேக்ட் ஃபில்லிங் பண்ணலாம். வெரி ஹெல்த்தி. ராஜ்மா வச்சு பண்ண போறோம் ஆக்சுவலி. ஸோ ட்ராவலிங் டயத்துலலாம் நீங்கள் நல்லா அந்த ரேப் அலுமினியம் ஃபாயில் இந்த பேக்கேஜிங் ரேப்பில் பண்ணி நிறைய ஒரு 10 ரோல் எடுத்துகிட்டு போயினா டின்னருக்கு ஈஸியாக சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஓகே, கட்டி ரோல்ஸ் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கட்டி ரோல்ஸ். ஸோ இந்த கட்டி ரோல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு கேட்கலாம். ஸோ மேம், இந்த கட்டி ரோல்ஸ் பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபில்லிங்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபில்லிங் வந்து நம்ம ராஜ்மா ஃபில்லிங் பண்ண போறோம். சோ இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். சோக் பண்ணி நான் நல்லா குக்கர்ல ஒரு 5 to 7 விசில்ஸ் கொடுத்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இந்த ராஜ்மா தான் இது. தென் ஆனியன், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், ஜீரா பவுடர், அப்புறம் இது உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், ஆயில். இது வந்து ஃபைனல் ராவா கார்னிஷ் பண்ண போறோம். உள்ள நம்ம வச்சு ரோல் பண்றது. இதெல்லாம் கொஞ்சம் குக் பண்ண போறோம். சீஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட் பாத்தீங்கன்னா பச்சையா வைக்க போறோம். வச்சு அந்த அந்த ஒரு காம்பினேஷன்ல பண்ணலாம். ஆமா. அண்ட் சப்பாத்தி ஆஃப் கோர்ஸ் ஃபார் தி அவுட்டர். ஓகே. சோ சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே. சம்டைம்ஸ் நம்ம சப்பாத்தி பண்ணுறச்ச எக்ஸ்ட்ரா ஒரு 10 சப்பாத்தி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கோ இல்லை ஒரு ட்ராவல்க்கோ இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஹாஃப் டே எங்கேயானு போகிறோம்னா குழந்தைங்களுக்கு யூ ஹேவ் டு டேக் சம்திங். அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஓகே. ஸோ கட்டி ரோல்ஸ் இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொன்னாங்க இல்லையா? முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ராஜ்மா. இந்த ராஜ்மாவை வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. நல்லா ஊறணும். அது அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அளவா தண்ணி விட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த மத்தாலையோ அப்படி நீங்க ஸ்மாஷ் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷ்ட் ராஜ்மா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் ஃபில்லிங். ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ரிச். அண்ட் அடுத்து என்னென்ன வேணும்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, நல்ல கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம், ஜீரகப்பொடி, அதே மாதிரி மிளகாய்த்தூள், எண்ணெய் அண்ட் ரா கார்னிஷ்காக வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட் அண்ட் சீஸ். இந்த மூணும் வேணும். அண்ட் சப்பாத்தி வேணும் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வந்து நிறைய ஃபில்லிங்ஸ் இருக்கு. இது மாத்திரம் இல்லை உங்களுக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபில்லிங்ஸ் கட்டி ரோல்ஸ். சில பேர் வந்து ஆலு ஃபில்லிங் பண்ணுவாங்க, சன்னா வச்சு பண்ணலாம். தென் சும்மா நம்ம கேப்சிகம், பன்னீர் அந்த மாதிரி பண்ணலாம், ஆனியன்ஸ். நம்ம வந்து ரிச்சா பண்றோம். இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் வச்சு ராஜ்மா. கொஞ்சம் ஆயில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை குக் பண்ணிக்க போறோம். தென் எப்படி ரோல் பண்றதுன்னு. ஓகே. கொஞ்சம் சூடான அப்புறம் எண்ணெய் சூடானதும் ஐ ஹேவ் சோம்புங்க. இது சாரி, ஐ செட் ஜீரா சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். சோம்பு இது. ஓகே. சோ அந்த ஸ்பைசியா இருக்கணும்ங்கறது. ஆமா, அந்த ஸ்மெல் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ட்டா இருக்கும். ஓகே. சோ ஜீரகம் வந்து தூளா பண்ண போறோம். ஜீரக தூள் இருக்கு. அண்ட் சாட்டே பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சீசனிங் ஆட் பண்றது வந்து சோம்பு. ஏன்னா இது புரோட்டீன் சில பேருக்கு கேஸ் டெவலப் ஆகும். சோ இட்ஸ் எல்லாம் இன்பேலன்ஸ்டு ஃபுட் சொல்லலாம் அது ஆக்சுவலி. ஸோ சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோம்பு அண்ட் இஞ்சி பூண்டு. ஆமாம், கொஞ்சம் அந்த எசன்ஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து ஆட். இன்னும் ராஜ்மால உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ நம்ம வெளியில எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுற ஸ்பைசஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஆமாம் இல்லையா? ஃபில்லிங் எப்பவுமே நல்லா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். ஆமா, அந்த டிஷ்ஷே வந்து டேஸ்டியா. ஆமா, ஈவன் சமோசா ஆர் எனிதிங் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. எப்பவுமே வந்து வெளியே இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ள இருக்கிற ஃபில்லிங் பிடிக்கல தூக்கி போட்டாங்கன்னா அந்த டிஷ்ஷே வந்து ஃபெயிலியர் தான். ஆமா. ஃபில்லிங் டேஸ்டியா இருக்கணும்.
ஸோ ஒரு வெங்காயம். பெரிய வெங்காயம் 1. நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம். கொஞ்சம் அது டிரான்ஸ்பரண்டா, ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், பட் குக் ஆயிட்டோம் அது. ஸோ எண்ணெய் சூடானதும் சோம்பு சேர்த்தோம் இல்லையா, 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன். அது கொஞ்சம் சாட்டையானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். நல்ல பொடியா நறுக்கின வெங்காயம். இப்போ இது வந்து கொஞ்சம் குக் ஆகணும். உப்பு சேர்க்கணுமா? கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, ஒரு மாதிரி குக் ஆயிடுச்சு உங்களுக்கு வெங்காயம். ஸோ இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, ஜீரா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன். எல்லாமே நம்ம ஸ்பைசஸ் ஏற்ற மாதிரி தான், இண்டிவிஜுவல் இதுதான், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ராஜ்மா ஆட் பண்ணிடலாமா? ஸோ எப்படி இதை மசிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். மோஸ்ட்லி நான் வாட்டர் ட்ரைன் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிறதும் வில் ரிமூவ் தட். ஓகே, நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வருது. ஆமாம், சோம்பு ஆட்ஸ் நிறைய இது. ஆமாம், கொஞ்சம் இதுக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய் தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அண்ட் ராஜ்மா மசிச்ச ராஜ்மா ஆட் பண்ணி அந்த கொஞ்சம் கூட அந்த ஈரம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால. ஆமா, இல்லாட்டி ஊஸ் அவுட் ஆகும். ஸோ இது நம்ம கொத்தமல்லி சாப் பண்ணிடலாம் அதுக்குள்ள. ஏன்னா ஊஸ் அவுட் ஆனா மோஸ்ட்லி இது ஆன் த கோ டிராவல்ல தான் எடுத்து போவோம். ஏன்னா தண்ணியா இருந்தா அது வழியறது மட்டும் இல்ல, அண்ட் அந்த சப்பாத்தியும் வந்து ஒரு மாதிரி சாகி ஆயி மெஸ்ஸி ஆயிடும். ஆமா, சொதசொதன்னு ஆயிடும் சப்பாத்தி. ஸோ ஃபைனா சாப் பண்ணிக்கலாம். ட்ரை ஆயிடுச்சு. நான் ஒரு குவிக் கொஞ்ச நேரம் இப்போ எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் இருக்கு. ஓகே, ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துடலாமா? ஆமாம், சேர்த்துடலாம். ஸோ எப்பவுமே வந்து நார்த் இந்தியன் டிஷ் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அவங்களுக்கு அந்த புளிப்பு பிடிக்கும் இல்லையா, அந்த ஃபைனலா அந்த ஒரு புளிப்பு இருக்கணும், டேங்கினஸ் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் லெமன் சேர்ப்பாங்க அவங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ நமக்கு இங்க சவுத்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமா, இல்ல அந்த மாதிரியே ஆத்தென்டிக்கா அந்த டேஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணணும். டெஃபினட்டா. ட்ரை ஆயிடுச்சு நல்லா. உங்களுக்கு நான்ஸ்டிக்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கம்மி ஆக்சுவலி. அதர்வைஸ் நிறைய யூ லூஸ் இந்த எண்ட்ஸ் டி ஒட்டிக்கும். ஓகே, ஸோ ஃபில்லிங் இஸ் ரெடி இல்லையா?